இப்போ 10ஆம் கிளாஸுக்கு நம்ம வந்திருக்கோம். 10ஆம் கிளாஸ்னால் ஒரு குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்குதுன்னா அதுக்கு என்னென்ன வேலை தேவை? அந்த குழந்தைக்கு வேண்டிய உடை வேணும், உணவு வேணும், படிக்கிறதுக்கு பணம் வேணும். இதுதான் நம்ம வாழ்க்கை முறையில் பார்க்கணும். இந்த 50வது உருவாக்கக்கூடிய பொறுத்து மட்டும் மிக சிறப்பு வாய்ந்தது. இது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நல்லா ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இந்த 50வது உருவாக்கப்பணி எல்லாமே பொன் விழா கொண்டுடுவாங்க. ஒவ்வொரு விழாக்களுக்கும் 50 பெரிய விஷயம். 50, 100, 200, 300ன்னு நிறையா இருக்குது. அதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இந்த 50வது விழா படிப்பு ரொம்ப விசேஷமானது. அதில் வராதவங்க, போன 1ஆம் மாதத்தில் வராதவங்க, 2ஆம் மாதத்தில் வராதவங்க, 2வது விழாப்பணி வராதவங்க, 5வது விழாப்பணிக்கு வராதவங்க, 10வது விழாப்பணிங்க, 15 இதுமாரி வராத மக்கள் கூட இந்த 50வது விழாப்பணியில் தவறாமல் கலந்துக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் நாம் முடிவெடுக்க போகிறோம். இனி என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில் ஒரு நிதானத்துலேருந்து நம்ம ஒரு நிதானத்துக்கு வந்துட்டோம். இப்போது ஒரு 10ஆம் படிக்கிற பையனை எப்படி படித்து முன்னுக்கு கொண்டு வர்றதுங்கிறத பற்றி நம்ம வீட்டில் எப்படி நம்மளுடைய பெற்றோர்கள் ஆலோசனை செய்வார்களோ அதே போல் இங்கேயும் நம்ம எல்லோரும் சேர்ந்து கலந்து புதிய புதிய முயற்சிகள், புதிய ஐடியாக்கள், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நம்ம பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புலம்படும். என்ன செய்யலாம், இதனால் நமக்கு என்ன பயன், இது நம்ம கவர்மெண்ட் கெசட்டில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம். அதே சமயம் இந்த உழவார பணியினால் மக்களுக்கு தெரியணும். இது யூடியூப் சேனலில் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூடியூப் சேனல் போட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சுப்பிரமணியம் ஒருத்தர் இருக்கார். அவர் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறார். அவர்கிட்ட பேசலாம். அவர்கிட்ட பேசி இந்த வீடியோவை அவருக்கு அனுப்புகிறோம். அனுப்பி அவர் எல்லாம் போடும்போது நமக்கு இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா பணப்பிரச்சனை தான். உழவார பணி பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எல்லோரும் நம்ம போகிறோம், செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருளை கொடுக்குறோம், சந்தா கொடுக்குறோம். அதெல்லாம் பத்த மாட்டேங்குது. அதனாலலாம் நம்ம ஒரு வழி பண்ணணும். எத்தனை காலம் நம்ம ஒரு உழைப்புக்கோசரம் சேர்ந்து அந்த ஊதியம் கிடைக்கல அப்படிங்கும்போது மக்களை நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம். ட்ரஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம், இல்லை நிறைய விஷயங்கள். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, உங்களுடைய நாலேஜுக்கு எது தெரியுமோ. இந்த வருடத்தில் அண்ணாமலையில் சாதாரண மக்கள் இருக்காங்க, நல்லா படித்து கைதேர்ந்த ஆட்கள் நம்ம இதில் இருக்காங்க, ஆலோசகர் இருக்காங்க, எல்லாருக்கும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களையெல்லாம் வச்சு நம்ம இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி, இப்படியே போயிட்டுருக்கக்கூடாது. வாழ்க்கை நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். இதை நம்மளுடைய அண்ணாமலை உழவார பணி தலைவர் நந்தகுமார் அவர்கள் நல்லபடியாக செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு விழா அன்றைக்கி. அவரை அதாவது ஊக்குவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லோரும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு பாருங்க, அது பெரிய விஷயம். அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல அனுபவியாக இருக்கணுங்கிறதுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வாழ்த்துக்கள். 50 பெரிய விஷயம், 60 அதை விட பெரிய விஷயம். பொதுவாகவே கல்யாணம் வேணாக்கா 60ஆம் கல்யாணம்னு சொல்லுவாங்க, அப்புறம் 80ஆம் கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு 60, 80 ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 60க்கு பக்கத்தில் 50 வந்துட்டோம். இன்னும் 10 வருஷம் போனால் 60 வந்துடும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது நமக்கு இன்னும் பல பணிகள் நமக்கு காத்துட்ருக்குது. எல்லாரும் வரணும். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம மட்டும் பணி புரிஞ்சால் பத்தாது, நம்முடைய குழந்தைகளையும் அந்த பணியில் நம்ம ஈடுபடுத்தணும். நாம் போகிறதா ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறோம், மற்ற நாள்லாம் போகிறதில்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்தாக்கா இளைய சமுதாயம் முன்னேறும். இப்போ நாம் எத்தனை நாளைக்கு நம்மளால் பண்ண முடியும்? ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பணிகள் முடிவடைய சூழ்நிலை வந்துடும். அப்போது நம்மளுடைய குழந்தைகள் வந்தாங்கனாக்கா அந்த குழந்தைகள் ஏற்று நடத்தும் போது அந்த பணி மிகவும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாமலை இறைவன் எல்லாத்துக்கும் நல்லபடியான அருளை கொடுக்கணும். இந்த வேணுகோபாலசாமி சும்மா சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ நமக்கு ஃப்ரீயாக தெரியுது. நமக்கு என்ன விவரம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த விவரத்தை நம்ம இங்கே பால்பாட்டு நல்லாமலை இறைவன் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा गोविंदा जानकी गंध स्मरणम जय जय राम राम।